பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதம் 91 11 இப்படியாக சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் கட்டளையிடுகிறது தேவ தூதர்களுக்கு என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். எதற்காக என்று சொன்னால், நாம் செல்லுகிற எல்லா வழிகளிலேயும் நம்மை பாதுகாப்பதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். என் மகன் செல்லுகிற எல்லா வழியிலேயும் நீங்கள் அவனை பாதுகாக்க வேண்டும். என் மகள் பயணிக்கிற எல்லா வழிகளிலேயும் நீங்கள் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி தம்முடைய தூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 20 வருஷம் தன்னுடைய மாமாவுடைய வீட்டிலே அவர் இருந்து 20 வருஷம் கழித்து ஆண்டவர் அவருக்கு சொன்னபடி தன்னுடைய தகப்பன் தேசத்திற்கு மீண்டுமாக அவர் புறப்பட்டு செல்லுகிறார். புறப்பட்டு செல்லும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 1 சொல்லுகிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவனுடைய தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய தூதர்கள் அவருடைய பயணத்தின் போது அவரை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய முதல் பயணத்தில் தன்னுடைய மாமாவாகிய லாபான் வருகிறார். அவரோடு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் தீர்த்து விட்டு அவரை ஆண்டவர் திருப்பி வந்த வழியே அந்த லாபானை அனுப்பி விடுகிறார். இப்போ இன்னும் தன்னுடைய முக்கியமான சத்ரு யாருன்னு சொன்னால் கூட பிறந்த சகோதரன், அந்த சகோதரனுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு இருக்குது. இப்போ 20 வருஷமாக தன் சகோதரன் தன்னை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறான். நான் அவனை வஞ்சித்து விட்டதாக, ஏமாற்றி விட்டதாக அவன் தவறாய் புரிந்து கொள்ளுகிறான். ஆனால் யாக்கோபு ஏமாற்றலை. என்று சொன்னால், சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டது ஏசாதான். அதை கூழை கொடுத்து, உணவை கொடுத்து விலைக்கு வாங்கினவன் யாக்கோபு. அப்போ யாக்கோபு எங்கே ஏமாற்றினான்? ஏசாதான் விற்று போட்டான். அப்போ என்ன, அண்ணன் தன்னுடைய தம்பியை குறித்த தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலோடு இருக்கிறான். அன்பான இப்போ 20 வருஷம் கழிச்சு அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ தகப்பனுடைய வீட்டுக்கு போனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், தன் சகோதரனுடைய முகத்தை எப்படி பார்ப்பது, தன் சகோதரன் என்ன ஒரு சிந்தையில் இருக்கிறான் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிற விதத்தில் அன்பான பிள்ளைகளே, அவர் ஒரு சிலரை அனுப்புகிறார். அவர்கள் போய் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் உங்கள் அண்ணனை பார்த்துட்டோம், அவரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார் என்று சொன்ன உடனே யாக்கோபு பயந்து போகிறான். ஆண்டவரே, நீங்கள் தப்புவீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புத விதமாக ஏசா வருகிறார். யாக்கோபு என்ன நினைத்தான்? அண்ணன் கோபமா வந்து ஏதாவது செஞ்சிருவார்னு நினைச்சாரு. ஆனால் கோபமா இருந்த சத்ருவை ஆண்டவர் பாசத்தினாலே கர்த்தர் நிரப்பினார். எந்த அண்ணனை குறித்து அவர் பயப்பட்டாரோ அவருக்கு அந்த அண்ணனால் எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். உங்களை எந்த சத்துருவும் மேற்கொள்வதில்லை. உங்களை எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவதில்லை. செயல்பட முயற்சிக்கலாம். ஆரம்பத்தில் 2 காரியங்கள் வாய்க்கலாம். ஆனால் உங்களை முழுவதுமாக கர்த்தர் சத்துருவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டார். என்று சொன்னால், நீங்களும் நானும் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் கர்த்தர் நமக்கு தம்முடைய தூதர்களை வைத்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக நான் என் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறேன், தேவ சேனையை கட்டளையிட்டிருக்கிறேன். யாக்கோபு சொல்லுகிறார், இந்த தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த இடத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிடுகிறார். மக்னாயிம் என்று சொன்ன என்ன? தேவனுடைய சேனை. தேவனுடைய சேனை என்னோடு கூட வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சேனை உங்களோடு கூட வருகிறது. தேவ தூதரின் சேனை உங்களை பாதுகாப்பதற்காக உங்களோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது, நம்மோடு கூட வருகிறது. எனவே நாம் எதை குறித்தும் பயப்படாமல் நாம் முன்னேறி சொல்லுவோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக ஆண்டவரே நீர் உம்முடைய தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவரே அளவு கடந்த அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் யாரை குறித்து எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, எல்லா பயத்தையும் நீக்கி அந்த ஆண்டவர் சத்துருக்கும் கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்க நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயும் நீர் எங்களை பாதுகாப்பதற்காக உடைய தேவதூதரை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அதை நினைத்து நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.